கருப்பு திரை விமர்சனம். சூர்யா, திரிஷா, ஆர்ஜே பாலாஜி, இந்திரன்ஸ், வாசிகா, சிவதா மற்றும் பலர் நடிப்புல ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சாய் அபயங்கர் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் கருப்பு. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். கடவுளே வந்தாலும் அதை மாற்ற முடியாது என்று சாதாரணமாக சொல்வோம். அப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண கடவுளை சராசரி மனிதராக முயற்சிக்கிறார். அது அவரால் முடிந்ததா இல்லையா என்பதுதான் படத்தின் மையக்கரு. பிரபல வழக்கறிஞராக இருக்கும் ஆர்ஜே பாலாஜி லஞ்சம் கொடுத்து தன் வழக்குகளில் வெற்றி பெறுவதோடு நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அங்கு கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அனைத்து சட்டவிரோத வேலைகளையும் செய்யும் ஆர்ஜே பாலாஜி தன்னை மீறி நீதிமன்றத்தில் எதுவும் செய்ய முடியாது என்ற கட்டமைப்பை உருவாக்குகிறார். இதனால் நீதிக்காக போராடுபவர்களின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க அவர்களின் அழுகுரல் கேட்டு அந்த நீதிமன்றத்தில் இருக்கும் கருப்புசாமி சூர்யா நேரில் வந்து ஆர்ஜே பாலாஜியை விழுக்கிறார். வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்தாலும் இங்கே எல்லாம் இப்படித்தான், இதை யாராலும் மாற்ற முடியாது. முடிந்தால் நீங்க கடவுளாக அல்லாமல் சராசரி மனிதராக மாற்றி காட்டுங்கள் என்று கருப்புசாமி சூர்யாவிடம் ஆர்ஜே பாலாஜி சவால் விடுகிறார். அவரது சவாலை ஏற்றுக்கொள்ளும் கருப்புசாமி சராசரி மனிதராக நீதித்துறையின் அவல நிலையை மாற்ற முயற்சிக்கிறார். அது அவரால் முடிந்ததா இல்லையா என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தின் ஹீரோ ஆர்ஜே பாலாஜியா அல்லது சூர்யாவா என்று தெரியவில்லை. சூர்யாவை விட ஆர்ஜே பாலாஜி தான் அதிக காட்சிகளில் வருகிறார். ஜெய்பீம் படத்தில் நீதிக்காக போராடும் ஒரு நேர்மையான வழக்கறிஞராக நடித்த சூர்யா அதே நீதித்துறையில் நடக்கும் அநீதிகளையும் அநீதி இழைப்பவர்களையும் அழிக்கும் கருப்புசாமியாக ஆக்ரோஷமாக நடித்திருப்பதோடு மதுரை வழக்கறிஞர் சரவணன் கதாபாத்திரத்தில் உணர்ச்சிகரமாகவும் நடித்திருக்கிறார். கோபி கண்ணன் என்ற கதாபாத்திரத்தில் வழக்கறிஞராக நடித்திருக்கும் ஆர்ஜே பாலாஜி மாசாக அறிமுகமாக்கி மிரட்டலான வில்லத்தனத்தை வெளிப்படுத்தி அமர்கலப்படுத்தியிருக்கிறார். வழக்கறிஞராக நடித்திருக்கும் திரிஷா சில காட்சிகளில் வாதாடுகிறார். பாடல் காட்சிகளில் ஆட்டம் போடுகிறார். கடவுளிடம் வரம் கேட்டு நீதித்துறையை மாற்ற முயற்சிக்கிறார். நீதிபதியாக நடித்திருக்கும் நட்டி திருட்டு போன தன் தங்க நகைகளை மீட்க போராடும் கேரளத்தவராக நடித்திருக்கும் இந்திரன்ஸ், வாசிகா, சிவதா ஆகியோர் தங்களது அனுபவமான நடிப்பு மூலம் கதாபாத்திரங்களுக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஜி.கே. விஷ்ணு காட்சிகளை பிரம்மாண்டமாக படமாக்கி இருந்தாலும் பல இடங்களில் அதிகப்படியான ஒளிகள் மூலம் கண்களை சோர்வடைய செய்து விடுகிறார். சாய் அபயங்கரின் இசையில் பாடல்கள் அனைத்தும் இன்ஸ்டா ரீல்ஸுக்கான இசையாகவே இருக்கிறது. படத்தொகுப்பாளர் கலைவாணன் இயக்குனர் சொன்ன கதையை முடிந்தவரை சுவாரஸ்யமாக கொடுக்க முயற்சித்திருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் ஆர்ஜே பாலாஜி நீதித்துறையில் நடக்கும் அநீதிகளுக்கு கருப்புசாமி மூலம் சாட்டையடி கொடுக்க முயற்சித்திருக்கிறார். மொத்தத்துல கருப்பு லஞ்சம் நிறைந்த நீதித்துறைக்கு சாட்டையடி.